பசங்களா? சோ கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம இருக்கோம். சோ மேம் என்ன கொஸ்டின் இன்னைக்கு எனக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கான்டென்ட்டோட சேர்த்து அந்த கொஸ்டின் சொன்னா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக அந்த கான்டென்ட்டையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். சோ அப்ப பாருங்க, இந்த இடத்துல கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர்னு டிஃபரன்ஸ் இன்னும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த டிஃபரன்ஸ் ஃபேக்டர் நான் எடுத்துட்டு வந்தாச்சு. சோ அப்ப எனக்குள்ள ஹைலைட் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் நம்மளோட மிரர். இதுல எனக்கு அவுட் சைடு இந்த மாதிரி சில்வரிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது கான்கேவ் மிரரா இருக்கு. அதே இந்த என்னுடைய கம்ப்ளீட் சர்க்கிள் என்னுடைய மிரர், ஸ்பெரிக்கல் மிரர், இன்சைட் இந்த மாதிரி சில்வரிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னுடைய கான்வெக்ஸ் மிரரா இருக்கு. சோ எந்த மிரரா இருந்தாலும் we have to take the proper principal axis. சோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு மிரரை நீங்க கம்ப்ளீட் சர்க்கிளா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட சென்டர் பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா you will get the center of curvature. இங்க எனக்குள்ள இருக்கிறத நம்ம ரேடியஸ் அப்படிங்கிற பெராமீட்டர்ல டினோட் பண்ணுவோம். ஏன்னா சர்க்கிள்ல வந்துட்டு சென்டர்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் தானே. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். எந்த இடத்துல நமக்கு இந்த சர்க்கிள்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அததான் நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். நம்ம டிஸ்டன்ஸ் இல்ல எதை மெஷர் பண்றதுனாலும் எல்லாமே இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிஸ்ல இருந்துதான் நீங்க மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிஸ்ல தான் எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணணும். தென் ஒரு மிரர்னா நான் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் தான் எடுத்து அதை ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு எடுத்துட்டு போவேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்ம போல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். சோ நீங்க எதை மெஷர் பண்றதுனாலும் இந்த போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். சோ அப்ப ஃபோக்கஸ் வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஃபோக்கஸ் லென்த், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க போல்ல இருந்து மெஷர் பண்ணணும். அப்ப கான்கேவ் மிரர் அப்படிங்கறது அவுட் சைட் சில்வரிங் பண்ணுது, கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது இன்சைட் சில்வரிங் பண்ணுது. அவ்வளவுதான். இதுல இப்ப உங்களுக்கு பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? சோ அதுல சைன் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ப்ராப்ளம் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஐ ஹோப் எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பிசிக்ஸ்ல கொஸ்டின் எப்பவுமே தெளிவா ரீட் பண்ணி அட்டென்ட் பண்ணணும். சோ ரீட் பண்ணலாமா நம்ம கொஸ்டின்? இட் இஸ் a concave mirror produces a real image of height 2 cm of an object 0.5 cm placed 10 cm away from the mirror. Find the position of image and focal length of mirror. இதுதான் கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் எனக்குள்ள ஆன்சர் பண்ண போறேன். ஹைட் ஆஃப் த இமேஜ். எனக்கு இமேஜ் கிடைச்சிருச்சு. என்ன ஹைட்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். சோ ஆப்ஜெக்டோட ஹைட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்துட்டு 0.5 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டை எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க? u is equal to 10 சென்டிமீட்டர். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல கான்கேவ் மிரர்னு சொன்னனால போல்ல இருந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு நான் டிராவல் பண்றேன். சோ என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து இந்த போல பார்த்துதான் லைட்டா அனுப்பியிருக்கும். சோ அதுக்கு ஆப்போசிட்ல நான் டிராவல் பண்றதுனால ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ மைனஸ்னு யூஸ் பண்றோம். பொசிஷன் ஆஃப் இமேஜ் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? பொசிஷன் கால்குலேட் பண்றதுக்கு m is equal to that is height of the image divided by height of the object formula யூஸ் பண்றேன். -2 divided by 0.5. This is simply denoted as a 1/2. I will get -4. ஓகே. இத வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? magnification is equal to -v by u க்கு போறோம். v position of the image, that is the distance of the image. Therefore எனக்கு என்ன கிடைக்கும்? -4 is equal to -v divided by -10. Minus gets cancelled. Therefore object எனக்கு image வந்து எனக்கு 40 சென்டிமீட்டர் -40 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு. இப்ப ஃபோக்கல் லென்த் ஃபார்முலாக்கு நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். சோ இதே கொஸ்டின்ல நீங்க ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சீங்கன்னா 1/f is equal to 1/v plus 1/u. எல்லா வேல்யூம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? 1/f is equal to -1/40 -1/10. So simplification பண்ணோம்னா we will get -40 divided by 5. So இதை நான் கேன்சல் பண்ணலாம் இந்த இடத்துல. So simply நான் எனக்குள்ள கேன்சல் பண்ணனா I will get -8 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கல் லென்த். அப்ப இதுல கிளியரா இருக்கீங்களா பசங்களா? எந்த டவுட்டும் இல்லையில? அப்ப அப்படியே நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம். சோ இதுதான் என்னுடைய கொஸ்டின். சோ பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. An object 5 cm height
placed at the distance 10 centimeter from the convex mirror of radius of curvature 30 centimeter. Find the nature, position and the size of the image அப்படின்னு சொல்லி highlight பண்ணிருக்காங்க. So object ஓட height எவ்வளோ 5 centimeter. Object ஓட distance என்ன -10 centimeter. Radius of curvature எவ்வளோ கொடுத்திருக்காங்க 30 centimeter. இப்போ நமக்கு இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க, நேச்சர் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. நேச்சர் எல்லாம் அப்படி நம்ம போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்றேன். தட் இஸ் r divided by 2. So 30 divided by 2 கேன்சல் பண்ணோம்னா we will get 15 centimeter. Now நான் வந்து இமேஜ் கால்குலேட் பண்றேன். இமேஜோட டிஸ்டன்ஸ் 1 by f is equal to 1 by v plus 1 by u. So இந்த இடத்துல I will get 15. 1 by v, then object distance minus 1 by 10, simplify பண்ணோம்னா we will get 6 centimeter. அதே மாதிரி எனக்கு சைஸ்னு கேட்டாங்கன்னா மேக்னிஃபிகேஷன் தான் கால்குலேட் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் is equal to minus v by u. அப்படி இல்லைன்னா height of the image by height of object நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல v யோட வேல்யூ 6, அதுக்கப்புறம் எனக்கு u ஓட வேல்யூ 10 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல மேக்னிஃபிகேஷன் இஸ் 0.6. ஸோ ஒரிஜினலை விட எனக்கு 0.6 வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது, அதாவது ஒரிஜினல் 1னா எனக்கு 0.6 தான் கிடைச்சிருக்கு. அப்போ மேக்னிஃபிகேஷன் நடக்கல. ஆப்ஜெக்ட்ல இருந்து இமேஜ பார்க்கும்போது சைஸ் சின்னதா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பேசிக் பாயிண்ட்ஸோட இங்க நான் பினிஷ் பண்ணிருக்கேன் பசங்களா. மேத்தமெட்டிக்கல் ஒர்க் பண்ணி பாருங்க. சைன் கன்வென்ஷன்ஸ் மட்டும் நம்ம ஒரு செப்பரேட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அதையும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஹையர் ஆர்டர்ல உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் செஷன்.